நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாரி, நீங்களா வந்து சார் நினைச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா 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 என்ன, நாங்க சட்டப்படி பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. எல்லா ஆதாரமும் உங்களுக்கு ரமா தான் இருக்குது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் நடந்துருங்க. 2 பேர் சார் நடையணும். இங்க பாருங்க, நான் அரெஸ்ட் பண்றேன். அப்புறம் நீங்க என்ன வாதாடணுமோ வாதாடி கொடுங்க. அதெல்லாம் வந்து சார் நடைய முடியாது. உன்னால என்ன பண்ணணும் பண்ணிக்க. விக்ரம், அவன் டூட்டி தான் பார்க்க வந்திருக்கான். விடு. இப்ப அவன் என்ன பண்ண முடியும்? அவன் வேலையை தானே பார்க்க வந்திருக்கான். சரி ஜெயராஜ், என்ன ஆதாரம் இருக்குது? எதுக்காக என் குடும்பத்தை 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன ஆதாரம்? எதுவும் இல்லாம திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ண எனக்கு ப்ரூஃப் காட்டு. அது கோர்ட்ல தான் போலீஸ் பண்ணுவாங்க. நான் கைது பண்ண வந்திருக்கேன். அதான் கோர்ட்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டேன். கிளம்புங்க. கொஞ்சம் ஏன் வந்து யோசிங்க. உங்களுக்கு குடும்பத்த டூட்டில இருந்து நீங்க எப்படி பண்ணாங்க முடியும்? அப்படித்தானே நானும். நான் ஆரம்பத்துல இந்த கேஸ் எடுக்கும் போது உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ற வேலையோட வந்தேன். ஆனா இங்க நல்ல ஊழலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. என்னால எவ்வளவு ஆதாரத்தை போட்ட முடியுமோ நான் அவ்வளவு ஆதாரத்தை போட்டேன். ஆனா அதையும் மீறி சில ஆதாரங்கள் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? என் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை விட்டுக்கு 2 நாள் பண்ற மேலே என் மனசு வலிக்கதான் செய்யுது. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு 2 நாள் நெருக்கடி. இன்னும் 1 நாள் அரெஸ்ட் பண்ணா உங்க மேல ஆக்சன் எடுப்போன்னு, என் மேல ஆக்சன் எடுத்துவாங்கன்னு பயந்துல நான் வரல. நான் இந்த கேஸ் வந்து வெளியில போனா இந்த செயல் இருக்கிற எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வர எல்லாருமே கிரிமினலா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் இந்த கேஸை கொடுத்து அவங்க வேற மாதிரி கேஸை திருப்பிட்டா என்ன பண்ண முடியும்? அதான் 2 பேரும் அரெஸ்ட் பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. வேண்டாத்தா, இவனை நம்பாதீங்க. இவன் ஓனா இருந்திருக்கான். இல்ல, அவர் சொல்ற சரிதான். இவன் இந்த கேஸ் இருந்து வெளியில போனாலும் வேற ஏதாவது சீடி வரதான் செய்வாங்க. அது வேற மாதிரி கேஸ் திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. எனக்கு வேற வழி தெரியல. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும். சரி, அரெஸ்ட் பண்ணிக்க. நானே வந்து சார் நடைறேன். என் மேல தானே ஊழல் இருக்குது. அது வந்து அது என்ன, நான் தானே ஊழல் பண்ணிருக்கேன். என்ன அரெஸ்ட் பண்ணு. கபாலி, அம்மா மேல கை வச்ச. சரி, எங்க வீட்ல இருந்து 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும் அவ்வளவுதானே. நான் வந்து சார் நடைறேன். இல்ல, அது வந்து என்ன ஜெயராஜி, என்ன சொல்லு, என்னன்னு சொல்லு. உங்க வீட்டுல இருந்து 2 பேரை கைது பண்ண வந்திருக்கேன் தான். அது உண்மைதான். அதுல ஒண்ணு இவ அப்பா நல்ல சிவன். ஆனா இப்ப நல்ல சிவனை நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. அவன் தனக்கு புத்தி சோதனை இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலு அவர் மகனே இல்ல விக்ரமன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்னது? அதுலயும் ஒரு சின்ன சிக்கல். மதன் சாரை நாங்க கைது பண்ண முடியாது. அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு பேட் கமெண்ட் எதுவுமே இல்ல. அதனால அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு ரூல்ஸ் இல்ல. அதனால இந்த விக்ரம தான் நாங்க கைது பண்ண போறோம். வேண்டாம் ஜெயராஜ், ஏதோ நீ பகிர்ந்த மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை கைது பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். என் மாப்பிள்ளை மேல கை வச்சு பாரு பாப்போம். இங்க பாருங்க, நான் என் கடமை தான் செய்ய வந்திருக்கேன். அதான் சொல்றேன், நான் சட்டப்படி கடமை செய்யறேன். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இவன் எப்படி வெளியில பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்ல, எங்க வீட்டு மாப்பிள்ளை கைது பண்ணதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேற என்ன பண்ணணும் சொல்லி நான் பண்றேன். என்ன வேணாலும் கைது பண்ணிக்கோங்க, அவர் வேண்டாம். அப்படி ஒரு வழி என்ன நான் பண்ணிருக்க மாட்டேனா? வழி இல்ல, இப்போதைக்கு இவரை தான் கைது பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு ஆளு, அந்த இன்னொரு ஆளு ஆதிராவை தான் கைது பண்ண போறாரு. ஹாய், என்ன வேண்டாம் தேமொழி, ஒதுங்கிரு. அதான் உனக்கு நல்லது. உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் அவளை அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் சம்மதிச்சேன். வேண்டாம் தேமொழி, சொன்னா கேளு. இல்ல, இந்த வீட்ல இருக்க யாருமே அரெஸ்ட் பண்ண கூடாது. அதுக்காக சில உண்மைகளை நான் தான் போட்டு உடைச்சேன். ஹாய், ஆதிரா மேல கை வச்சுங்க. அப்போ அன்னைக்கு அம்மா மேல தான் கை வைக்கணும். என்ன மிஸ்டர் பொண்ணுத்துறை, அம்மா மேல கை வைக்கவா பொண்ணாட்டி மேல கை வைக்கவா? சொல்லுங்க. உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணவா இல்ல உங்க பொண்ணாட்டி அரெஸ்ட் பண்ணவா? சொல்லுங்க. நான் ரொம்ப நியாயமானவா. அம்மாவை போட்டு கொடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதான் உங்க பொண்ணாட்டி போட்டு கொடுத்துட்டேன். உங்க பொண்ணாட்டி மேல இருக்க கேஸ் ஜிகமாயிட்டு இவங்களும் கண்டுபிடிக்கல. நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சு சிஐடிக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஹாய், கத்தாதீங்க. எனக்கு அன்னைக்கு மேடம் அரெஸ்ட் ஆக கூடாது. அதுக்காக தான் என்கிட்ட இருந்த சில ஆதாரங்களை நான் சிஐடிக்கு ஒப்படைச்சேன். அதுல ஆதிரா குற்றவாளின்னு ஊர்ஜிகமா இருக்குது. ஏன்னா நான் கொடுத்த ஆதாரம் அப்படிதானே. அதான் சிஐடி உங்க ஒய்ஃப ஆதிராவை கைது பண்ண வந்திருக்காங்க. நீ ரொம்ப அனுபவிக்க போற. நான் எனக்கு தீண்டாத வரைக்கும் அமைதியா இருப்பேன். உசுறு மேல நீ தீண்டிட்டல, இனி ஆட்டத்தை பாப்ப. வேண்டாம் பொண்ணுத்தர, அவ சரியா தான் பண்ணிருக்கா. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் பொண்ணுத்தர. புரிஞ்சு நடந்துக்க. நீ புத்திசாலி, பொறுமைசாலி. அதை விட பின்னாடி நடக்க போறது ரொம்ப யூகிக்க கூடியவன். புரிஞ்சு நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது. யாருடைய அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை. இந்த வீட்டு பொண்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு நாங்க ஒரு காரணம் சம்மதிக்க மாட்டோம். உங்களுக்கு புரியல?
ஒரு மருமக சரணடையணும். அதான் எனக்கு வேற வழி தெரியல. பாரு தென்மொழி, நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். என்ன யாரும் கட்டி கொடுத்துருக்காங்களா, நீ ஏன் இப்படி பண்ணுன? ஐயோ மீனா மேடம், நீங்க சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்டை ஆடி வேற நீங்க தான். நீங்க உள்ள போயிட்டா இந்த குடும்பமே ஆடி போயிடும். அது எனக்கு தெரியாது. அதான் இந்த வீட்ல இருக்க வேற எந்த பொண்ணும் அரசா கூடாதுன்னா நான் இப்படி பண்ணினேன். தென்மொழி, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இல்ல மேடம், இப்பதான் முறையா நல்ல முடிவு எடுத்திருக்கேன். மனசுக்கு திருப்தியான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி இல்ல, இந்த ஜெயராஜா ஆதிரா பலர் எனக்கு அரைஞ்சிட்டா. அந்த பழிக்கு கதடி வந்திருக்கா. நீ என்ன சொல்ற? என்னக்கா சொல்ற? நீ என்னக்கா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நீ சொல்றது உண்மையா? சொல்லு மீனா குட்டி. அதே வந்து ஆமா, ஜெயராஜ ஆதிரா அடிச்சிட்டா. ஆதிரா! ஆதிரா! ஏய், வெளிய வா. விடுங்கடா, நான் அவளை சத்தம் போட்டுட்டேன். அவ செஞ்ச தப்புதான். அதுக்காக இப்ப அவளை தண்டிக்க வேண்டாம். விடுங்கடா. இது என்ன பழக்கம்? இது என்ன பழக்கம்? ஒருத்தங்களை கை நீட்டி அடிக்கிறது என்ன பழக்கம்? ஆதிரா, வெளிய வான்னு சொன்னேன். அவனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இல்ல, அவனை தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உனக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த உலகத்துல பழிக்கு பழி வாங்க ஆரம்பிச்சா ஒரு உயிரினம் கூட பூமியை மிஞ்சாது. இங்க யாரும் மனுஷ பயிர்களை வாழ மாட்டாங்க. மிருகம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிருகம் கூட பழிக்கு பழி வாங்காது. உன்னை யாரு ஜெயராஜ் வீட்டுக்கு போக சொன்னது? அடிச்சவனும் மன்னிப்பு கேட்டுட்டான், அடி வாங்கினவனும் மன்னிப்பு கொடுத்துட்டான். கேட்டது நீ எதுக்கு போய் தண்டனை கொடுத்த? நீ பாட்டுக்கு அவனை அடிச்சிட்டு வந்திருக்க. அவன் உன் பூசன் சொல்லிதான் நீ அடிக்க போற நினைச்சு ஓ பூசல போதும் வச்சு திரும்ப அடிச்சு பழி வாங்கினா அவமானம் யாருக்கு? உன்னால உன் புருஷ தலை கொஞ்சம் நிக்கணுமா? சொல்லு. அண்ணன் அடிச்சுட்டானேன்னு இங்க இருக்க பயில அவன் அடிக்க போகணும். இதானே? இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் பகை வாழ்ந்துகிட்டே போகுது. நான் ஒரு பகையை முடிக்கணும்னு நினைச்சுதான் என் பயிர்களுக்கு நான் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டேன். எவனும் ஜெயராஜ் மேல கை வைக்க கூடாது. அவன் உங்க கூட பிறந்தவன் நான் சொல்லி வச்சிருந்தேன். என் பிள்ளைங்களை எந்த தண்டனையும் கொடுக்கல. அவனை ஒரு தாய் பிள்ளையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டானுங்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க? நீ அடிச்சுட்டு வந்திருக்க. ஆனா அவன் நான் உருட்ட ஒரு வாய் சோற வாங்கி சாப்பிட்டான். அவன் எனக்கு என்ன நினைச்சிருப்பான்? அடியும் கொடுத்துட்டு ஒரு வாய் சோறு கொடுத்துருக்கான் என்ன நினைச்சிருப்பான்? இல்ல இல்ல, சத்தியமா நான் அப்படி நினைக்கல. ஆதிரா அடிச்சதுல எந்த தப்பு இல்ல. புருஷனை தொட்டா எந்த பொண்ணுதான் பாத்துக்கிட்டு இருப்பா. அவ அடிச்சதுல தப்பு இல்ல. அன்னைக்கு நான் தான் அவசரப்பட்டு பொண்ணு மேல கை வச்சுட்டேன். இப்போ உன் முகத்தை நீ எங்க கொண்டு வைக்க போற? அவன் செஞ்ச தப்ப அவனே உணர்ந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி தண்டனை கொடுத்துக்கலாம்? அடி வாங்கின பொண்ணு தெரியும் அவன் மேல யாரும் கை வைக்க கூடாது. அவன் என் கூட பிறக்கட்டால அவன் என் கூட பிறந்த தம்பி தான் சொன்னான். நீ எப்படி போய் தண்டனை கொடுக்கலாம்? இந்த அன்னைக்களி குடும்பத்தை விட்டு போய் பழி வாங்கியிருக்க. அப்படித்தானே? நான் யாரையும் பழி வாங்க சொல்லி என் பிள்ளைங்களை நான் வளர்க்கல. பழி வாங்குதல எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். நாம பிடிக்காதவங்க எல்லாம் பழி வாங்க ஆரம்பிச்சா நாம வாழ முடியாது. நம்ம நிம்மதி போயிடும். அப்படி பார்த்தா நாளா பழி வாங்க நினைச்சா ஒவ்வொரு நிமிஷமும் பழி வாங்கிட்டு இருக்கலாம். சொல்ல போனா ஒன்னையே நான் பழி வாங்கலாம். ஏன்னா உன் அம்மா படுத்தின வேதனை அப்படி. நான் உன்னை பழி வாங்கியிருந்தா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச உன் பொண்ணு தரப்ப நீ வாழ்ந்துக்க முடியுமா என்ன? சொல்லு. பழி வாங்குதல் யார் கூடியது? சொல்லு. எந்த மனுஷனும் யாரையும் பழி வாங்க கூடாது. எப்போ நீ அவனை பழி வாங்க நினைச்சு அப்பவே நீ தோத்து போயிட்ட. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல? அவன் அன்னைக்கு சரியா தான் சண்டை போட்டான். ஒரு பொண்ணுக்காக நியாயம் கேட்டான். அவன் பக்கம் அன்னைக்கு நியாயம் இருந்தது. அவன் அடிச்சது வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா வந்த முறை சரிதான். ஆனா அன்னைக்கு அவனையும் மீறி தான் அடிச்சான். ஏன்னா நாம எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அவன் தனியால நின்னா. அந்த கோபத்தை கூட அவன் காட்டியிருக்கலாம். எந்த ஒரு நல்ல ஆம்பளைக்கும் கோபம் வரதான் செய்யும் அந்த இடத்துல. அவன் ஒரு நல்ல ஆம்பளை. தன்னை நம்பி ஒரு பொண்ணு தான் வீட்டுல இருக்கா, தன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிற ஆதங்கமும் கோபம் ஒரு நல்ல ஆம்பளைக்கு வரதான் செய்யும். தான் இருக்கும்போது ஒரு ஆம்பளை தான் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். நம்ம இல்லாத நேரம் என்னெல்லாம் பண்ணிருப்பான்னு அவன் பல கற்பனைக்கு போகதான் செஞ்சிருப்பான். அன்னைக்கு கிஷோர் போன விதத்துல தேன்மொழி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா அந்த பழி யார் மேல விழுந்திருக்கும்? ஜெயராஜ் மேல விழுந்திருக்கும். அந்த கோபத்தை தான் வந்து காட்டுனான். அவன் காட்டுன விதம் சரிதான். அதுல எந்த தப்பும் இல்ல. நான் ஏன் கூட பிறந்தவனை காப்பாத்ததுக்காக நான் போராடினேன். அவன் தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்துட்டு இவங்களாலதான் வந்ததுன்னு அந்த கோபத்தை காட்ட வந்தான். நாங்க 2 பேருமே சண்டை போட்டது நியாயம் தான். அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. நீ என்னுடைய மனைவியா இருந்துகிட்டு போய் தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்க. நீ எப்படியும் அடுத்த அவங்களே தொட்டு அடிக்கலாம். சொல்லு. சொல்லாதடா. அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படியோ அடுத்த ஆம்பளை நீ தொட்டு அடிச்ச. என் புருஷனை தொட்டா எனக்கு கோபம் வரதா செய்யும். அவன் அடிச்சது என்ன தப்பு இருக்குது? அன்னைக்கு ஜெயராஜ் பண்ணது மட்டும் என்ன சரியா? எனக்கு கோபம் வரதா செஞ்சது. அக்கா, நீங்க அடிக்கிறது வேற. அவன் உங்களுக்கு தம்பி மாதிரி ஆவான். நீங்க அடிச்சா கூட அவன் வாங்கிக்கலாம். அக்கா அடிச்சு தம்பி அடிச்சு வாங்கினா ஒன்னும் தப்பு இல்ல. அக்கா கையால தம்பி அடி வாங்குறது அது கவர குறைச்சல் கிடையாது. தாய் மாமன் முறை தனக்கு மாமன் முறைன்னு தெரிஞ்சு அடிச்சிருக்கா. சொல்ல போனா அவன் வயசுல எனக்கு பாதி இருக்குமா என்ன? ஆதிரா, அன்னைக்கு வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் பாட்டி அட்வைஸ் பண்ணாங்களா இல்லையா? யாரும் ஜெயராஜ் மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னாலா சொல்லலையா? நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அவன் திரும்ப பழி வாங்க நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் மறுபடியும் என் பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கா? இப்போ இந்த டாபிக் வேண்டாம். அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப ஏன் அதை பத்தி பேசுறீங்க? விடுங்க.
அவ சின்ன பொண்ணு, புருஷனை தொட்டனால அடிச்சா. நான் அவ அடிச்சத பெருசாவே நினைக்கல. தப்புதான், இவ அடிச்சது தப்புதான். அன்னைக்கு நியாயமா தண்டிக்கப்பட வேண்டியவன் நான்தான். ஒரு பொண்ணு எந்த இடத்துலயும் நிதானத்தை இழக்க கூடாது. எல்லா நேரத்திலும் பொறுமையா இருக்கணும், புத்திசாலித்தனமா யோசிக்கணும். அதை நான் செய்ய தவறிட்டேன். அதனால வீணா பலியானது 2 ஆண்கள் மட்டும்தான், 2 குடும்பம் தான். அன்னைக்கு உண்மையிலே குற்றவாளி நான்தான். பொண்ணு அன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்ட உடனே நான் மன்னிச்சிருக்கணும். இல்ல எங்க போய் முறையிடணுமோ அங்க போய் நான் முறையிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமே எனக்கு நியாயம் கிடைக்கலனா அதுக்கப்புறம் நானே அவனை அடிச்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு நான் அதை செய்யல. என் மூளை வேலை செய்யல. என்கிட்ட புத்திசாலித்தனம் இல்ல. நான் ஒரு அறிவு கட்டவ. நான் செஞ்ச தப்புனால 2 குடும்பத்துக்கு தான் சண்டை நடந்தது. அன்னைக்கு உண்மையிலே நீ அடிக்க வேண்டியது என்னதான், ஜெயராஜா இல்ல. நீ ஜெயராஜா அடிச்சது தப்புதான். அவரு அவங்க வீட்ல பாதுகாப்பா இருக்க பொண்ணுக்கு பிரச்சனைனா வந்து பிரச்சனையை தட்டி கேட்டாரு. புருஷனை அடிக்கணும்னு நினைச்சு வரல. சரி விடுங்க, இப்ப என்ன பிரச்சனை அத மட்டும் சொல்லுங்க. இங்க பாரு, இவளெல்லாம் நாங்க கைது பண்ண விட மாட்டோம். அவ சின்ன பொண்ணு, அவ கைது பண்ண விட மாட்டேன். மீனா மேடம் சொன்னா கேளுங்க. இப்ப இவ தான் கைது பண்ணணும். இவ மட்டும் தான் சரியா இருக்கும். என் ஒய்ஃபை கைது பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அவ ஏன் பொண்டாட்டி, இங்கிருந்து ஒரு அடி கூட அவளை இங்கிருந்து கூட்டு போக முடியாது. தொலைச்சு இங்க பாருங்க, இந்த ஊழல்ல காதாமரி இருக்கா. இப்ப ஆல்ரெடி காதாமரி ஜெயில தான் இருக்கா. அதனால பிள்ளை விசாரிக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. ஊழல் பணத்துக்குலாம் சொந்தக்காரி பாதி தானே, அவ தானே வாரிசு. அவள தானே கைது பண்ண சொல்லுவாங்க. அவளுக்கும் கோதாம்பரிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ ஏன் பொண்டாட்டி, அவ இங்க வரமாட்டான். அதுல நீ உள்ள போ. உங்களுக்கு புரியுதா புரியலையா? படிச்சவ தானே நீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க. கூட்டு போட்டோம், ஆரம்பத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. முறைப்படி கைது பண்ணிட்டோம். நீங்க ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வாங்க. இங்க இவளை கைது பண்ணனா வேற யாராவது கைது பண்ண சொல்லுவாங்க. வேற யாராவது ரெடியா இருக்கீங்களா? சொன்னா கேளுங்க. இப்ப நான் சரியாதான் பண்ணிருக்கேன், நம்புங்க. ஒரு நிமிஷம் கூட அவ கோர்ட் வாசல்ல போய் நிக்க கூடாது. அவ முழுசா என்ன நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயும் தலை குனிய விட மாட்டேன்னு அவளுக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்தா அவ கழுத்தை நான் தாலி கட்டிருக்கேன். அவ கோர்ட் வாசலுக்குள்ள வர மாட்டா. ஓதிரா உள்ள போ, ஓதிரா உள்ள போ. அதான் சொல்றல. அதே நீ உள்ள போ. பரவாயில்ல, என்ன கைது பண்ணட்டும். உள்ள போன்னு சொன்னேன். வேண்டாம், நானே போறேன். உள்ள போ, இன்னும் பொல்லான்னு அரைஞ்சிருவேன். உள்ள போ போ. தப்பு பண்றீங்க பொண்ணு தர, சத்தியமா சொல்றேன். நீங்க பின்னொலிகள் ரொம்ப சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் கரெக்டா தான் யோசித்து பண்ணினேன். உன் வாசனைய உன் கூட வச்சுக்க போ. இல்ல, அவ செஞ்சது ரொம்ப சரி. நானும் இதை தான் யோசிச்சேன். இது தவிர வேற வழியே இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா வேற மாதிரி வரி தான் வரும். எது வந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிக்கிறேன். இப்ப என்னதானே கைது பண்ணணும்? வாங்க. எங்க பாரு விக்ரம், உன்னை கைது பண்ணதுக்கு முன்னாடியே ஜாமீனுக்கு நானே முன்னேற்பாடு பண்ணிட்டேன். சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இப்ப அது இல்ல பிரச்சனை. கண்டிப்பா ஆதிரா சரணடைஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. அது நடக்காதே. அவளுக்கும் கோதம்பரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ இப்போ பொண்ணு தர பொண்டாட்டி மட்டும்தான். அப்ப என்ன மன்னிச்சிரு பொண்ணு தர. அப்படின்னா உன்னதான் கைது பண்ணணும். சரி, நான் வரேன். அதெல்லாம் முடியாது. எங்க அண்ணனை எதுக்கு கைது பண்ணணும்? அவனுக்கு காதம்பரிக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்னைக்கு ஊழல் பண்ணான்? ₹1 கூட எவன் கிட்டையும் கை நீக்கிட்டு வாங்கினது இல்லாம அவன் ஊழல் கேஸ்ல உள்ள வரணும். அப்படித்தானே? புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? மேல இருந்து எனக்கு பிரசரி. இப்ப என்னதான் பண்ணிட்டோம்? அன்னைக்கு குடும்பத்துக்கு அத்தனை பேரையும் அரஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் அதாவது முடியவே முடியாது, வேணா 2 பேரை அரஸ்ட் பண்ணு சொல்லி வாக்கு கொடுத்தேன். இப்போ நான் என்னதான் பண்ணிட்டோம் சொல்லுங்க? அதான் சொல்றேன், அரஸ்ட் பண்ணாலும் அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த ஊழல் வெளியே முழுசா பண்ணிட்டு வருவேன். இது வரைக்கும் நேர்மையை இந்த கேஸை பார்த்தேன். இந்த கேஸ் எப்படி உங்களை வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். என்னை நம்பி வாங்க. இப்ப இந்த கேஸ் நான் பின் வாங்கலாம். ஆனா நான் போயிட்டா வேற ஒரு ஜெயராஜ் வரதான் செய்வான். அவனுக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரிய போறது இல்ல. அவன் எப்படி கைது பண்ணலாம் பாப்பான். எனக்கு இப்ப உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான், இந்த ஊழலுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சதுனாலதான் நான் இவ்வளவு உறுதியா உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். இங்க மனசாட்சியை விட இங்க இருக்க சாட்சி தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கும் உங்களுக்கும் தெரியும் நீங்க ஊழல் பண்ணலன்னு. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அதை நாம தான் நிரூபிக்கணும். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். வேண்டாயா, அவன் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கா. அவன் எவன்கிட்டயும் ஒத்தரவா வாங்கினது இல்ல. இந்த ஊழல் கேஸ்ல மட்டும் பொண்ணு தர உள்ள போனானா அவன் கரியரே போயிடும். நானே வரேன். அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், அம்மா வரமாட்டாங்க. அதான் நான் வரேன். பெரிய இருக்கு இன்னொருத்தவங்க. ஐயோ விக்ரம், உங்க வீட்டுக்கு எல்லாருமே அரஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் குறைஞ்சது 2 பேரும் சொல்லி தான் வந்திருக்கேன். இன்னொருத்தருக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? காதம்பரி பண்ண அத்தனை ஊழலும் இந்த குடும்பத்து மேலதான் இருக்குது. நான் அதனாலதான் சரி ஆதிராவை கைது பண்ணலாம்னு நினைச்சேன். எப்படி நீங்க 1 மணி நேரத்துல அவளை வெளியில கொண்டு வந்துருவீங்க அந்த நம்பிக்கையில தான் அவ பேரை இதை ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அன்னைக்கு அம்மா சார் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அன்னைக்கு அம்மா மட்டும் சார் அடைஞ்சாங்க. பழைய கதையெல்லாம் தூசி தட்டுவாங்க. பரவாயில்லையா? வந்தது போனது இது வரைக்கும் அவன் மேல இந்த கேஸ் அவமானம் எல்லாம் வெளியில வரும். அவ மயக்க தூக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கானுங்க. தூசி தட்டி பொறுக்கானுங்க. பல வருஷம் இழுத்து அடிக்கும்.
அது இன்னும் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ சொல்றது சரிதான், நானே வரேன். இல்ல, என் பிள்ளை உள்ள போறதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஜெயலட்சுமி வாங்க. ஐயோ பொண்ணு தர, அம்மா சொல்றது சரிதான். உன் கெரியரே போயிடும். ஒரு வாட்டி நீ ஊழல் கேஸ்ல உள்ள போயிட்டனா உங்ககிட்ட எந்த பதவியும் இருக்காது, எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. அதனாலதான் நான் ஆதிராவை உள்ள இழுத்தேன். ஏன்னா அவளுக்கு பழைய கதைன்னு எதுவுமே கிடையாது. அங்க தூசி தட்டதுக்குன்னு எதுவுமே இல்ல. 2 நாள் விசாரணைங்கிற பேர்ல வச்சுட்டு வீட்டுக்கு விட்டுருவாங்க. சொன்னா கேளுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். இங்க இருக்க வேற யாரையுமே நம்ம நம்ப முடியாது. தமிழத்தை, மீனத்தை, செம்மொழியத்தை இவங்க 3 வரி நம்ம மாட்டி விட்டாலும் இவங்க பழைய தேர்தல் அது இதுன்னு எல்லாம் வெளியில வரும். வேண்டாம், அது பல வருஷம் இழுத்தடிக்கும். அன்னைக்கு மடத்தை நம்ம உள்ள இழுக்க முடியாது. விக்கி சாரு, பொண்ணுத்திர சாரு யாரையும் உள்ள இழுக்க முடியாது. அதனாலதான் இதுக்கு சம்பந்தமே இல்லாத விக்ரம நான் உள்ள இழுத்தேன். எம்பி மக்கள் என்னைக்குமே ஊழல நினைக்கிறதே இல்ல. எப்படியும் ஜெயிக்க வச்சிருவாங்க. அவன் பதவியை யாரும் புடுங்க போறது இல்ல. அதனாலதான் நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணினேன். இனி உங்க விருப்பம். நல்லா இருக்குமா உன் நாடகம்? புரிஞ்சு பேசுங்க. இப்ப நான் பழிவாங்க இடத்தோட வரல. இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஜெயராஜ் 2 நாளா புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு மன அழுத்தம் அதிகம். எப்படி இந்த குடும்பத்துல நான் போய் அரெஸ்ட் பண்ண முடியும்? அவங்க கையால ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கூட பண்ண தம்பி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் கிடைக்காத அன்பு பாசத்தை நாங்க பார்த்தேன். நான் எப்படி போய் கைது பண்ண முடியும்னு மன அழுத்தத்துல இருந்தாரு. அதனாலதான் நான் இந்த ஏற்பாடை பண்ணினேன். இவங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தினா மத்த யார் கேஸும் வெளியில வராதுன்னு நினைச்சேன். அதனால காதாம்பரியை உள்ள இழுத்தேனா. இப்ப காதாம்பரியை உள்ள இழுத்தனால கோட்டை நம்ப கண்டிப்பா காதாம்பரி ஊழல் பண்ணிருப்பானு. அதனால ஒட்டுமொத்த கேஸும் காதாம்பரி மேல திரும்பும். உங்க மேல இந்த கேஸ் எல்லாம் தகடுபடியாக வாய்ப்பு இருக்குது. அதான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். சரிம்மா, ஆனா என் பிள்ளை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். என்னால என் பிள்ளை கையில் போக கூடாது. அவன் நேர்மையானவன். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? மாமியாரே, நான் அரெஸ்ட் ஆகுதே. நான் என்ன வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நான் போறேன். அது இல்ல பிரச்சனை. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 74 கம்பெனி எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உங்க மேல கேஸ் கொடுத்திருக்கா. அவன் எதுக்கு கேஸ் கொடுத்திருக்கா? கேஸ் கொடுத்திருக்காளா? அவ கொடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. அந்த அசோக தான் கொடுக்க வச்சிருப்பா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, 74 கம்பெனியும் நான் தான் உருவாக்குனதுன்னு அவ கேஸ் கொடுத்திருக்கா. இந்த நேரம் நீங்க கைதானீங்கன்னா அது ஊர்ஜிதம் ஆயிரும். உங்ககிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. உங்ககிட்ட அடிப்படை கல்வி இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உருவாக்குனீங்கன்னு உங்ககிட்ட பலதரப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இதுதான் சந்தர்ப்பம். அந்த அசோக்கு உங்ககிட்ட இருக்க 74 கம்பெனி பிடிங்கிடுவான். மீனா மேடம், நீங்க மட்டும் அரசாக முடியாது. உங்க கூட இருக்க 2 தோழிகளும் அரசாவாங்க. பரவாயில்லையா? நான் அரசானா இவங்க எதுக்காகணும்? அடுத்த கோர்ட்டோட பார்வை அவங்க மேலதான் போகும். ஏன்னா நீங்க 3 பேரும் பார்ட்னர்ஸ். அது உங்களோட முடியாது. இந்த தமிழ் மேடத்தோட ஹஸ்பண்ட் ஹோட்டல், அவர் பிசினஸ், இப்படி எல்லாத்தையும் ஊதி பெருக்குவாங்க. இப்படி ஒருத்தருக்காக எல்லாரும் மாட்ட போறீங்களா? சொல்லுங்க. தேன்மொழி யோசித்தது சரிதான். ஒருத்தரை கைது பண்ணா எல்லாரும் மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கைதாகிறேன். அதுலயே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன? கண்டிப்பா நீங்களும் கைதாவீங்க. சொன்னா கேளுங்க. ஆதிராவை கைது பண்ணுவோம். அதுதான் நல்ல ஐடியா. அத்தனை கேஸும் காதாம்பரி மேல திரும்பும். அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கும் ஊழலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆதிராவை காப்பாத்ததா நினைச்சு உங்க கௌரவம் நினைச்சு எல்லாரும் மாட்டிக்கிறாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு நான் ஒரு களவும் சம்மதிக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவ ஒரு நாள் எங்க தலை கொஞ்சம் நிக்க கூடாது. அதுக்கு நான் ஒரு களவும் சம்மதிக்க மாட்டேன். என்ன? என்னையே கைது பண்ணுங்க. என்ன சம்பந்தம் இருக்குது? எப்படி கைது பண்ண முடியும்? கிஷோர் வைஃபா கைது பண்ணுங்க. தேன்மொழி, எனக்கு இப்ப வேற வழி தெரியல. எனக்கும் அவருக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இப்ப நான் இதை செய்யறது இந்த குடும்பத்துக்காக தான். அரெஸ்ட் பண்ணுங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு புரியுதா புரியலையா? நீ புரிஞ்சு பேசியா என்ன? கிஷோர் வைஃபுங்களுக்காக நான் கிஷோர் வைஃப் ஆயிடுவேனா? ஏ, உங்களுக்கு தெரியாது? இல்ல. இப்ப இது ஒண்ணுதான் வழி. நீங்களும் மனசாட்சி உறுத்தாம நிம்மதியா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு தீங்கு செஞ்சுட்டவங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். இதை விட்டு வேற வழி இல்ல. இங்க இருக்க யாரையா ஒருத்தர் நம்ம கைது பண்ணாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். இந்த குடும்பத்தால குனிஞ்சா சத்தியமா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. இந்த தியாகம் நான் செய்யறதே இந்த குடும்பத்துக்காக இல்ல, உங்களுக்காக. வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது. அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே நான் தேடி வாழ்வெனக்கு வசப்பட்டது. தேன்மொழி, அதான் என்ன வெளியில கொண்டு வரதுக்கு நீங்க இருக்கீங்களே. என் மேல கரப்படாம பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. பின்ன என்ன?
கைது பண்ணிக்கோங்க. என்னையும் விக்ரமையும் இந்த குடும்ப சார்பா கைது பண்ணுங்க. சரி கான்ஸ்டபிள், நோ, இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அவ்வளவு பாவத்தை அவ்வளவுதான் சுமக்கணும், அவ்வளவுக்கான தண்டனை அவ்வளவுதான் அனுபவிக்கணும். மத்தவங்க மேல சுமத்துறதா செஞ்சா அதை நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன். அதில் கைது பண்ணணும், கைது பண்ணிக்கோங்க. ஒரு கணவனா அவளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு நான் சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த இடத்துலயும் தலைக்குனிய விட மாட்டேன்னு அவளுக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். அவளை நான் எங்கேயும் தலைக்குனிய விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அவளை காப்பாத்துவேன். என் பொண்டாட்டி கைது பண்ணிக்கோங்க. அவ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ள அவளை எப்படி வெளியில கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன் தியாகத்துக்கு நன்றி. எந்த அளவுக்கு உதவி செய்ய வந்தியே, அதுக்காக அதை பல்ல இழுத்துக்கிட்டு வாங்குற ஈனப்பிரிவி நான் இல்லை. எனக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கிறேன். அதில் அவ தானே கைது பண்ணணும், கைது பண்ணிட்டு போங்க. அதான் அவ புருஷனே சொல்லிட்டானே. என் பொண்டாட்டி பாவம் பண்ணியிருந்தா தானே நான் தலை புரியணும். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. தாராளமா அவளை கைது பண்ணலாம். ஆதிரா, ஆதிரா, இப்ப இவங்க உன்னை கைது பண்ணுவாங்க. நீ போ. நீ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ள நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். என்ன நம்புறல? நம்புறேன். கைது பண்ணலாம். ஒரு நிமிஷம், நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும். இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டானு நினைச்சிட்டியா? என்ன மாமா பேசுறீங்க? அந்த ஜெயராஜ் அடிச்சது தப்புதான். நான் அடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். நான் உங்ககிட்ட அதை சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு பயமா இருந்தது. எனக்கு பயம், நீங்க என்னை மன்னிக்காம போயிட்டீங்கன்னா மன்னிச்சாலுமே அது உங்க மனசு இருந்துகிட்டே இருக்குமேனு தான் அதை நான் மூடி மறைக்கலாம் நினைச்சேன். இங்க பாரு, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அதுதான் பண்ணுவா. உண்மையா காதலிக்கிறவா, உண்மையான மனைவி அதுதான் பண்ணிருப்பா. நீ செஞ்சது தப்பு இல்ல. ஆனா அவன் அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லைல்ல. அவனுக்கும் ஒரு மனைவி இருப்பாள்ல, அவளுக்கும் வேதனையா இருக்கும்ல. நம்ம புருஷனை ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டாலேன்னு எதுக்கு மத்தவங்களை காயப்படுத்தணும் சொல்லி? சரிதான் மாமா. நீ வேதனைப்பட்ட மாதிரி அவளும் படுவாள்ல. இதுல நீயும் எந்த தப்பு பண்ணல, அவளும் எந்த தப்பு பண்ணல. அப்படி இருக்கும் போது தண்டனை எதுக்கு? என்னடா, நம்மளை எங்கேயும் தலை பண்ணி விட மாட்டேன்னு சொன்னவன் ஸ்டேஷன் வரைக்கும் கூட அனுப்பிட்டானே நினைக்கியா? இல்லையே மாமா. நீ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ள நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன். தலை குனிய வச்சுட்டேன்னு கவலைப்படுதியா? ஐயோ மாமா, என்ன மாமா? உன்னை எங்கேயுமே நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் உசுட இருக்க வரைக்கும் உன்னை எங்கேயும் தலை குனியவோ விட்டு கொடுத்துடவோ கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். ஒரு தப்பு விட்டு கொடுத்துட்டேன்ல. ஐயோ மாமா, நீங்க எப்பவும் விட்டு கொடுக்கல மாமா. இப்பவுமே என்ன கௌரவமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லடி, விட்டு கொடுத்துட்டேன். நான் புருஷனுக்காக தைரியத்துல தானே நீ நிம்மதியா உள்ள போனேன். அடுத்த நொடியா உன்னை கூப்பிட்டுட்டேன்ல. இல்ல மாமா. இந்த குடும்பமே வேதனைப்பட்டு நீயும் நானும் தண்ணி ரூம்ல தூங்க முடியாது. அம்மா கைது பண்ண வச்சு நாம நிம்மதியை விட்டு தூங்க முடியுமா சொல்லு? ஐயோ மாமா, எனக்கு உங்க மேல ஒரு துளி கூட கோவம் இல்ல. சாரிடி, சாரிடி. இந்த பாசம் போதும் மாமா. ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ள நான் உன்னை கூப்பிட்டு வந்துடுவேன். சரிங்க மாமா.